வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற நவம்பர் 2ஆம் தேதி வர்ற சண்டே உங்களுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்த் வந்து 5 சண்டேஸு. ஸோ அந்த 5 சண்டேஸ் அப்படின்றனால ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சரி 5 செஷன் இருக்க போகுது. ஸோ அந்த 5 செஷனும் எல்லா டாப்பிக்கையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறுத்தி நிதானமாக நம்ம போகிறோம். ஸோ அட் த சேம் டைம் வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு செஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கிடைக்காது. ஸோ இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி மொமெண்டமாக இருக்குது. இந்த ஃப்யூச்சர் இருக்கு இல்லைங்களா, ஃப்யூச்சரை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா கேப் அப் ஓப்பன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இது ஆக்சுவலாக வந்து கேப் அப் ஓப்பன் கிடையாது. இது நேத்திக்கு அக்டோபர் மந்த் ஃப்யூச்சர் வந்து முடிஞ்ச இடம். அதை தாண்டி இன்றைக்கி நவம்பர் மந்த் ஃப்யூச்சர் ஓப்பன் ஆகிருக்கனால உங்களுக்கு அந்த கேப் அப் தெரியுது. பட் இதே நவம்பர் மந்த் ஃப்யூச்சரில் உள்ள பழைய சார்ட்டை பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக தான் இருக்கும், பெரிய கேப் அப் ஓப்பனாக இருக்காது. அப்போ ஓப்பன் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் பெரிய பாசிட்டிவ் கிடையாது. இது ரொம்ப பெரிய பாசிட்டிவ்ன்ற மாதிரி அதில் இருக்குது, அவ்வளோ பெரிய பாசிட்டிவ்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு ஓப்பனுக்கு மேலே 2 பேருமே ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கும் மேலே தான் ஓப்பன். ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க. பட் ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வரல. ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு கீழே வரல. அப்போ ஒரு அப்சைட் மொமெண்டம் அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. அப்போ அப்சைட் மொமெண்டம்னா உங்களுக்கு என்ன இருக்கும், வீக்லி ஹை, லாஸ்ட் வீக் ஹையை கடந்து மேலே போகணும். அப்போ லாஸ்ட் வீக் ஹைக்கு முன்னாடி உங்களை எது தடுக்குதுன்னா பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸு. சரிங்களா, பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ். அவங்கள போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழேயே தான் ட்ரேட் ஆகிருப்பாங்க, ஓப்பனுக்கு மேலே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் இதாகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு வீக்லி ஹை அப்படின்ற ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ணி போகணும் அப்படின்னா அது ஒன் சைடு மார்க்கெட்டாக கன்வெர்ட் ஆகணும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது அங்கே ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருக்கணும். அப்போ இதுக்கிடையில் நம்ம ப்ராஃபிட்டே பண்ணியிருக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கலாம். அதுக்கு சில ஆப்ஷனுக்குள்ளே சில கால்குலேஷன்ஸ் இருக்குது, லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அண்டு நீங்கள் ஷார்ட் எட்ஜ், ஒயிட் எட்ஜ், மிட் பாயிண்ட் இதை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஒரு சினாரியோவின் அடிப்படையில் இது வந்து ஒரு எஸ்டர்டே ஹையை நோக்கி போகக்கூடிய ஒரு மார்க்கெட், ஒரு ஓப்பன் ஆனோடனே எஸ்டர்டே ஹையை நோக்கி போகக்கூடிய மார்க்கெட்ன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். வெறுமனே இந்த 2 பேரையுமே ஒருத்தர் கால் அண்ட் புட் 2 பேரும் மீட் பண்ணுறாங்களா அப்படின்லாம் பார்த்து எடுத்திங்கன்னா அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ அந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனில் மீட்டிங் பாயிண்டில் விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரீமியத்துக்கு வந்து எவ்வளவு கொடுக்கப்படுது, ஒரு நாளைக்கு ப்ரீமியம் எவ்வளவு கொடுக்கப்படுது, எவ்வளவு கரைக்கப்படுது அப்படின்னு டிகே ஆகப்படுது, ஹையிலேருந்து எவ்வளோ டிகே ஆகுறாங்க, எவ்வளோ தூரம் அந்த ப்ரீமியத்துக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கொடுக்கப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஒரு நாளைக்கு என்ன ப்ரீமியம் கொடுக்குறாங்க அப்படின்றதில். அதே மாதிரி டிகே ஆகிறதாட்டும் இங்கேருந்து புட் ஆப்ஷன், இங்கேருந்து மேலே போனதுக்கு புட் ஆப்ஷன் ஒரு டிகே ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அவங்களும் ஹையிலேருந்து எவ்வளோ தூரம் டிகே ஆகிருக்காங்க அப்படின்ற கால்குலேஷன்ஸ்லாம். அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஹை, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ஹை அண்ட் லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன், இதை பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீமியத்தில் ஒவ்வொரு லெவலில் இருந்தும் ஹையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, இறங்குவாங்க, லோவிலேருந்து ஏறுவாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஏறுவாங்க, ஓப்பன்லேருந்து ஏறுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு எந்த மாதிரி ப்ரீமியம் கொடுக்கப்படுது, எந்த மாதிரி டிகே கிடைக்கிது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபருக்கு இது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலே, வீக்லி ஹைக்கு கீழே. அப்போ ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இந்த இடத்துல பில்ட் ஆகி மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ பாசிட்டிவ் மொமெண்டம் பில்ட் ஆகி க்ளோஸ் ஆகும்போது
ஃபர்தராக அது மொமெண்டமாக முடிக்கணும் அப்படின்னா அங்கே வீக்லி ஹைக்கு மேட்டரானா அடுத்த வீக் இந்த வீக்கு ஒரு நியூ ஹை வைக்க முடியும். ஸோ அப்போ அந்த வீக்லி ஹைக்கு அவங்க பெருசாக போகலை. ஓகேங்களா, வீக்லி ஹைக்கு அவங்க பெருசாக வந்து முற்படலை. அதுக்கு முன்னாடி தான் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. 26,104 உங்களுக்கு டேயில் பார்த்திங்கன்னா 26,097 வரைக்கும் தான் போயிருப்பாங்க. 104 கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நாளைக்கு இந்த 104 கட் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு ஃபேக்டர். அடுத்ததாக இதிலேருந்து நீங்கள் வந்து 26,050 எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,000 26,100ன்னு வச்சுக்கலாம். இப்போ 26,100. அப்போ உங்களுடைய மிட் பாயிண்ட்டு 26,050. இது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஒய்ட்ராக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துகிட்டு, ஸோ அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு ஒய்டர் மிட் பாயிண்ட்ஸ், ஒய்டராக இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன? அப்போ 26,000 26,100 மிட் பாயிண்ட் வந்து 26,000 to 26,200 மிட் பாயிண்ட் 26,100. சரிங்களா, 26,100. அப்போ ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 26,100. அப்போ 26,050க்கும் 26,100க்கும் மேலே இருந்தால் எப்படி, கீழே இருந்தால் எப்படி, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ இது ஸ்ட்ராடில். இப்போ இந்த ஸ்ட்ராடிலின் அடிப்படையில் நம்ம ஒரு லெவல்ஸ் எடுத்தாலும் அது நம்மளுக்கு ஏதுவாக இருக்காது. ஏன்னா 26,053. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராடில் இருந்தால் ஸ்ட்ராடிலின் அடிப்படையிலையும் நீங்கள் எடுக்கலாம், தவறு கிடையாது. அப்போ ஸ்ட்ராடிலின் அடிப்படையில் எடுக்கும்போது உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சோட டாப், அதாவது 26,221. ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்போ 25,909. 25,909. ஓகேங்களா, ஏன்னா அதில் 91. அப்போ 221 + 91 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 313 பாயிண்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீமியம் இந்த வீக்கில் ஓப்பனிங்லேயே ப்ரீமியம் வந்து ஹையராக இருக்காங்க. அப்போ 312 பாயிண்ட், 26,312 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு 26,000 - 300ன்னு வச்சுட்டா கூட 25,700. அப்போ 25,688 வருவாங்களா? ஓகே, அப்போ அந்த லெவல் நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இப்போ ஒரு ஒயிட் ரேஞ்சோட டாப் எங்கே இருக்காங்க? கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆல் டைம் ஹைக்கு மேலே. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், டேபிள் இந்த இடத்துல இருக்குது. ஆல் டைம் ஹை எங்கே இருக்குது? அப்போ 25,268 தான் நம்மளுக்கு, 26,277 தான் நம்மளுக்கு ஆல் டைம் ஹை. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஒயிட் ரேஞ்சோட டாப் இருக்குது. அப்போ இந்த வீக்கோட ஒரு ஒய்டர் ப்ரீமியம் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்க ப்ரீமியத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 26,300 கீழே நீங்கள் வந்துட்டிங்கன்னா 25,700 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 25,700 புட் ஆப்ஷனில் என்ன மாதிரி இருக்கும்? 25,700 புட் ஆப்ஷனில் 28 அண்ட் 26,300 73. அப்போ ஒரு 100 பாயிண்ட். அப்போ 26,400லேருந்து கீழே 25,600 வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் 1 வீக்குக்கு. ஓகேங்களா, அப்போ நீங்கள் இதுக்குள்ளே ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாச்சு, ஒயிட் ரேஞ்ச் எடுத்தாச்சு, ஷார்ட் எட்ஜ் எடுத்தாச்சு, ஒயிட் எட்ஜ் எடுத்தாச்சு, அவங்களுடைய மிட் பாயிண்ட் எடுத்தாச்சு. முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இவங்க க்ளோசிங்கில் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் 100 பாயிண்ட்டுக்கு வச்சுக்கிறாங்க, 100+ பாயிண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும்போது நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இது வரைக்கும் நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு வந்திருக்காங்க, ஒரு 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. பட் இது 100 பாயிண்ட். கால் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகம், அட் த சேம் டைம் கால் சைடு டைம் வேல்யூவும் அதிகம். உதாரணத்துக்கு 25,050 எடுத்துட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் வெறும் 3 பாயிண்ட் தான் ப்ளஸ். பட் உங்களுக்கு இங்கே டேபிளில் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இவங்க 200, இவங்க எவ்வளோ இருக்காங்க 100, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூ இருக்குது. அப்போ டைம் வேல்யூ அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி ஓப்பன் ஆகிருக்கு, மந்த்லி எக்ஸ்பைரியில் ப்ரீமியம் இருக்குது. அட் த சேம் டைம் கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலிடிட்டி இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு டைம் வேல்யூவும் அதிகமாக இருக்குது.
அப்போ டைம் வேல்யூ அதிகமாக இருக்க மார்க்கெட்டில் நிறைய பேர் நினச்சிக்குவீங்க ஏடிஎம் இங்கே இருக்குது, எங்கே 26,150 இருக்குது, ஏன்னா சேம் ப்ரீமியம் இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் கால்குலேஷனே உங்களுக்கு டோட்டலாக தப்பாயிடும். நீங்கள் மார்க்கெட் ஸ்பாட் எங்கே முடியுதோ அங்கே தான் ஏடிஎம். ஒரு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்பாட் எங்கே முடியுதோ அங்கே தான் ஏடிஎம். அப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது? 26,050 இருக்குது. அப்போ அதுதான் ஏடிஎம். அப்போ ஏடிஎம்மில் யாருக்கிட்ட டைம் வேல்யூ இருக்குது? கால் சைடு டைம் வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? கால் சைடு டைம் வேல்யூ இருக்குன்னா அவங்களுக்கு ப்ரீமியத்தை கொடுக்கணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் போய் அங்கேருந்து அவங்களுக்கு ப்ரீமியத்தை அகைன் டிகே பண்ணணும். அல்லது ஓப்பன்லேருந்தே மார்க்கெட்டை கீழே வச்சு அவங்களுக்கு டிகேன்ற ஒரு விஷயத்த கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னாலே நீங்கள் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸே தப்பாக எடுத்திங்கன்னா டோட்டலாகவே உங்கள் கான்செப்டே குழப்பிடும். ஸோ அதனால தான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸை கரெக்டாக எடுக்கணுன்றது. ஸோ உங்களுக்கு சென்செக்ஸை பொறுத்த மட்டும் அவங்களும் நியர்பை எஸ்டர்டே ஹைக்கு கொஞ்சம் மேலே தான் க்ளோசிங் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் க்ளோசிங்கிற மாதிரி நடந்திருக்கு. அந்த இடத்துல நம்மளுக்கு 85,000 ஒரு ஸ்ட்ராடல் இருக்காங்க. ஓகேங்களா? 85,000 நம்மளுக்கு இங்கே நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடல் இருக்காங்க. அப்போ ஒரு லோ டு ஹைன்னு முடித்த மார்க்கெட்டில் 85,000 ஸ்ட்ராடல், 85,000 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700, 800, 900னா 700 வரைக்கும் நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருக்காங்க. இந்த ஒரு கால் மட்டும் கீழே வந்துருச்சுன்னா அந்த புட் ஆப்ஷன் ஈவனாக. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 84,500, 85,500, ஸோ 85,000 ஸ்டார்ட். அப்போ 85,000க்கு நீங்கள் செட் பண்ணலாம் 85,250, 84,750 அப்படின்ற லெவல்லாம் கொஞ்சம் எல்லைகளாக தீர்மானித்து அதுக்குள்ளே எப்படி ட்ரேட் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் நாளைக்கு, சரிங்களா, அதாவது 30ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸ்பைரி. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி. ஏடிஎம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 85,000 இருக்குது. அப்போ 85,000 ப்ரீமியம் இங்கே எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட கால் சைடு 300, புட் சைடு 200, 500 பாயிண்ட் உங்களுக்கு ப்ரீமியம் இருக்குது. அப்போது ஒரு மொமெண்டம் இந்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுறது. ஏடிஎம்மில் இருக்க ப்ரீமியம் டிகே ஆகணும் இல்லையா? அவங்க ஜீரோ ஆகணும் இல்லையா எக்ஸ்பைரிக்கு? அப்போ எக்ஸ்பைரி ஆகணும்னா ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டை. ஹை ப்ரீமியம் இருக்குன்னா ஹை இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கும். ஹை இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கும்போது ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். சரிங்களா? இப்போ நியூஸஸ் வருது இல்லையா? இன்றைக்கி நம்மளுக்கு ஃபெட் நியூஸ் வருது இல்லையா? ஸோ அதை பொறுத்து 30ஆம் தேதி. ஸோ அதை பொறுத்து ஒரு ஹை ஐவி அதோடு சேர்த்து வந்து நம்மளுக்கு ஹை இம்ப்ளைட் ஹை டைம் வேல்யூ இருக்குது உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் ஹையராக இருக்குது. இங்கேயும் நீங்கள் கடந்து கவனிச்சிங்கன்னா 84,997 தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆனால் கால் ஆப்ஷன் சைடு 300, புட் ஆப்ஷன் சைடு 200, இங்கேயும் ஒரு 100 பாயிண்ட்ன்றது அதிகமாக இருக்காங்க. இப்படி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு என்ன மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் இங்கே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அவங்களும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்து நியர்பை முடிச்சுக்கோம். அப்போ 58,000 புட் ஆப்ஷன், 58,500 கால் ஆப்ஷன், அதுக்கிடையில் 58,200 புட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 58,200க்கு மேலே 58,500க்கு கீழே அந்த மாதிரி இருக்க சான்சஸ். அப்போ 58,000, 58,500 நீங்கள் ரேஞ்ச் எடுத்துகிட்டு அவங்களுடைய லோவின் அடிப்படையில் ஒரு ரேஞ்சை வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அவங்க ரீச் அவுட் பண்ணுறாங்களாம் பார்க்கணும். அப்போ 58,500லேருந்து 59,000 போகிறாங்கன்னா 58,750 லெவலில் என்ன பண்ணுறாங்க, அண்ட் 58,250 லெவலில் என்ன பண்ணுறாங்க, கீழே வர்றதுக்கு வாய்ப்புன்னா. ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும். அண்ட் இவங்களுடைய இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, மந்த்லி எக்ஸ்பைரி, மார்க்கெட் வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருந்தாலும் இங்கே ஈவனாக இருக்காங்க. கால் ஆப்ஷன் சைடு, புட் ஆப்ஷன் சைடு ஈவனாக இருக்குது டைம் வேல்யூ. ஸோ பேங்க் நிஃப்டி சைடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஹையராக இருக்கனால அந்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்காக ஒரு வாலட்டிலிட்டி கொடுக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி சென்செக்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ப்ரீமியத்தில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸ்பாட்டில் ஃப்யூச்சரில் வாலட்டிலிட்டி இருக்கிறத விட ப்ரீமியத்தில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மொமெண்டத்தை பிச் பண்ணி கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிருங்கன்னா எக்ஸ்பைரி ஐவி அதிகமாக இருக்கனால வாலட்டிலிட்டி இருக்கும். சரியான ரெசிஸ்டன்ஸையும் சரியான சப்போர்ட்டையும் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு தவறான ட்ரேடுக்கு உங்களுடைய கொண்டு போய் உங்களை லாஸ்ட்டில் தான் கொண்டு போய் தள்ளும். அதனால் கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.